Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட்ல exercise 3.10ல third sum பார்க்க போறோம். Two cars are 100 miles apart. If they drive towards each other, they will meet in 1 hour. If they drive in the opposite direction, they will meet in 2 hours. Find their speed by using graphical method அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு கார் இருக்கு. அந்த ரெண்டு காரும் பாத்தீங்கன்னா 100 மைல்ஸ் தூரத்துல இருக்கு ரெண்டும். இப்போ சப்போஸ் இங்க வந்து கார் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் டேக்கிங் திஸ் as கார் ஏ அண்ட் இங்க ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார் பி. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 100 மைல் தூரத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்போ இஃப் தே டிராவல் டுவர்ட்ஸ் ஈச் அதர், இப்ப ஏ இந்த டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா ஏ இந்த பக்கம் போகும்போது பி இந்த பக்கம் வரும். ஸோ அப்படி ரெண்டு பேரும் வந்து டிராவல் பண்ணும்போது 1 ஹவர்ல அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்கன்னும் போது இது 1 ஹவர்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஏ இன் 1 ஹவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் டிராவல் பை பி இன் 1 ஹவர் எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தே வில் மீட் இன் 1 ஹவர். அப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க அப்படின்னா இப்ப சப்போஸ் இங்க மீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க 100 மைல்ஸ் அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஏ வந்து 1 ஹவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பி 1 ஹவர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஸ்டெப் எழுதிடலாம். Distance traveled by A in 1 hour is equal to x kilometer or x miles. Next, distance traveled by B in 1 hour. இதை வந்து y miles எடுத்துக்கலாம். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பாங்க x plus y. therefore x plus y is equal to 100. டோட்டலா 100 மைல்ஸ் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர போறோம். இது என்னன்னா y is equal to இந்த x இப்படி கொண்டு வாங்க 100 minus x. இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ டேபுலர் காலம் இந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இதுக்கு போட போறோம். இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸுக்கு வந்து 50 அண்ட் -50, பாசிட்டிவ் சைடு +50யும் நெகட்டிவ் சைடு -50யும் எடுத்துக்க போறேன். 3 பாயிண்ட்ஸ் நமக்கு போதும். ஸோ எக்ஸுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா -50, 0 and 50. அப்போ ஒய் என்ன ஆகும்னு பாருங்களேன். ஒய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 100 minus x. அப்போ 100 minus -50, 100 minus -50 என்ன ஆகும், plus 50 ஆயிடும். அதாவது 100 minus -50 என்ன ஆகும் 100 plus 50. so you'll get 150. கரெக்டா? அடுத்தது 100 minus 0 you'll get 100. then 100 minus 50 get 50. so இந்த 3 points தான் நீங்க கிராஃப் சைடு plot பண்ணணும். so what are the points you got, அதை எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு, -50, 150, then 0, 100, then 50, 50. இது கிடைச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. if they drive in the same direction they will meet in 2 hours. இப்போ கார் ஏ இங்க இருக்கு, கார் பி இங்க இருக்கு. இப்போ இவங்க ஒரே டைரக்ஷன்லனா ஏவும் இதே பக்கம் போகும், பியும் அதே பக்கம் போகும். அப்போ ஏ வந்து இப்ப 2 ஹவர்ஸ் டிராவல் பண்றாங்க. அப்போ ஏ வந்து எத்தனை மணி நேரத்தை டிராவல் பண்ணோம், இப்ப இப்படியே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 ஹவர்ஸ் அது டிராவல் பண்ணிருக்கும். 2 ஹவர்ஸ் போது 2x இல்லையா. 1 ஹவருக்கு எக்ஸ்னா எக்ஸ் மைல்ஸ்னா 2 ஹவர்ஸ்க்கு அது எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கும், 2 மைல்ஸ் டிராவல் பண்ணிருக்கும். அதே போல பியும் பாத்தீங்கன்னா 2y மைல்ஸ் டிராவல் பண்ணிருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க 2 ஹவர்ஸ் கழிச்சு. அப்போ நீங்க எப்படி எழுதுவீங்க, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை A in 2 hours is equal to 2x miles. அப்புறம் distance traveled by B in 2 hours எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணியிருக்கோம், 2y miles. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்கன்னா
அப்போ ஏ வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னு பாருங்க. இப்போ ஏ வந்து இங்கேருந்து பி வரைக்கும் எவ்வளோ 100 மைல்ஸ் இதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இந்த 100 மைல்ஸ் டிராவல் பண்ணிட்டு கூடவே இந்த ஒய் டிராவல் பண்ணதையும் சேர்த்து டிராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன்னா பி டிராவல் பண்ணதையும் சேர்த்து டிராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 100. பி வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கு? 2y மைல்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ 100 + 2y அளவுக்கு இந்த ஏ வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது ஏ வந்து இங்கிருந்து 100 மைல்ஸும் போயிருக்கும், கூட எக்ஸ்ட்ரா எவ்வளவும் போயிருக்கும். ஏன்னா பி வந்து ஆல்ரெடி 2y மைல்ஸ் அது போயிருக்கு இல்லையா? ஸோ 100 + 2y மைல்ஸ் அது டிராவல் பண்ணியிருக்கோம். therefore 2x is equal to 2y or 100 + 2y இப்படி எழுதலாம் இல்லையா? ஏன்னா வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சு if they travel towards அதர் டைரக்ஷன், அதாவது இது பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே டைரக்ஷன்ல போகுது. if they go in the same direction then இது வந்து 100 மைல்ஸ் பிளஸ் பி டிராவல் பண்ண டிஸ்டன்ஸையும் டிராவல் பண்ணி இருந்தாதான் இவங்க 2 பேரும் 2 ஹவர்ஸ்க்கு மேல ஒன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டிராவல் இந்த கார் ஏ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 2x அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2x வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும்? 100 + 2yக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 2y லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ 2x - 2y is equal to 100. 2 வெளில எடுத்துருங்க. x - y is equal to 100. ஸோ x - y equal to 100. இந்த 2 இங்க வந்தா divided by 2 that is equal to 50. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? x - y is equal to 50. ஆனால் நமக்கு y equal to வேணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யலாம்? -y லெஃப்ட் ரைட்டு கொண்டு வந்துட்டு 50 இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம எப்படி எழுத போறோம்னா x - 50 equal to y. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2க்கு முதல் வந்து நமக்கு எக்ஸ் வேணும் இல்லையா? எக்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி -50 0 + 50 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வந்து y is equal to x - 50ல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்கு பதிலாக -50 போடுங்க. ஸோ -50 - 50 will give you -100. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 - 50 will give you -50. தென் 50 போட்டிங்கன்னா 50 - 50 will give you 0. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். ஸோ வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஆர் கெட்டிங்னா -50 - 100 and 0 - 50 then 50, 0. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து பிளாட் பண்ணணும். இந்த கிராஃப் சைடு பிளாட் பண்ணிங்கன்னா you will get the answer. அப்போ இது பிளாட் பண்ணிட்டு அதனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ கிராஃப் சைடு போலாம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போறோம். பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம், ஸ்கேலுக்கு வரைஞ்சிருக்கோம். இப்போ நீங்க எடுக்கிறது எப்படி எடுத்திருக்கேன் நானுன்னு பாருங்க. 25 25 எடுத்திருக்கேன். 25 50 75 100 125 150 175 200 200 வரைக்கும் போதும். அதே போல இந்த சைடு பாசிட்டிவ் சைடு 25 50 75 100 125 150 175 200. ஸோ ஈக்குவலா இங்க 25 ஆரம்பிச்சா எல்லாமே 25ல ஆட் பண்ணிட்டே வரணும். நெகட்டிவ்ல -25 -50 -75 -100. அதே போல பாட்டம் சைடும் அதே மாதிரி. ஓகேவா? நம்ம இத மாதிரி நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது? -50 150. -50 எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. 150 வந்து டாப்ல இருக்கும், இங்க இருக்கும், பாசிட்டிவ் சைட்ல இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சைட்ல இங்க. ஸோ நம்ம வந்து இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். தென் 0 100. 0 இங்க இருக்கு, 100 மேல டாப்ல இருக்கு. ஸோ அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். தென் 50 50. 50யும் பாசிட்டிவ் தான், இந்த 50யும் பாசிட்டிவ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைங்க.
ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டோம். இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் இங்கே எழுதிடலாம். y is equal to 100 minus x. ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். -50 -100 இல்லையா? ஸோ -50 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும், -150 வந்து -100 வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் பாருங்கள். -50 -100 வந்து கீழே தான் இருக்குது. ஸோ அங்கே பிளாட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து 0 -50. 0 வந்து இங்கே இருக்குது, -50 கீழே பாட்டம். ஸோ அதை பிளாட் பண்ணிட்டோம். 50 0. 50 0னா 50ல் தான் பிளாட் பண்ணுவோம். ஸோ இதை மூணுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த 2 பாயிண்ட்டும் இந்த 2 லைனும் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். யூ கேன் லொக்கேட் த பாயிண்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y is equal to x minus 50. ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்களேன். மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது இங்கே எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்கள், 75 இருக்குது. ஒய்க்கு நேராக 25 இருக்குது. அப்போது இந்த எக்ஸுன்றது வந்து ஸ்பீட் ஆஃப் கார் ஏ, இந்த 25ன்றது ஸ்பீட் ஆஃப் கார் பி. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரெண்டும் தான் மீட் பண்ணுற பிளேஸு. இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன எழுதணும்னா 75, 25. ஸோ ஸ்பீட் ஆஃப் கார் ஏ பார்த்தீங்கன்னா 75, ஸ்பீட் ஆஃப் கார் பி வந்து 25. ஸோ நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம எழுதிடலாம். -50 -100. இங்கே பார்த்தீங்கன்னா 0 -50. இங்கே வந்து 50, 0. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா -50 150. இங்கே வந்து 0 100. இங்கே வந்து 50 50. ஸோ நம்ம வந்து இதை பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிட்டோம், எழுதிட்டோம். இப்போ ஸ்கேல் எழுதலாம். ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க? 25 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி சம்மில் 1 யூனிட் போட்டிங்க இல்லையா? இந்த சம்க்கு 25 யூனிட்ஸ்ன்னு போடணும். அடுத்தது ஒய் ஆக்சிஸில் அதே போல் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ்ன்னு எழுதணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம இதெல்லாமே இந்த எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ரூல்டு சைடு என்ன எழுத போகிறோம்னா, ஸ்பீட் ஆஃப் கார் ஏ, ஸ்பீட் ஆஃப் கார் பி. ஏன் நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் கார் ஏ 75 சொல்கிறோன்னா, இப்போ வந்து எக்ஸ் வந்து ஸ்பீட் இன்டூ டைம், அதாவது 1 ஹவரில் வந்து அது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணுது அப்படின்னும் போது, எக்ஸ் மைல்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னா, அப்போ டிஸ்டன்ஸ் இன்டூ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இன்டூ டைம் தான் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம்னு வரும்போது எக்ஸ் இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது அந்த எக்ஸ்ன்றது ஸ்பீட் ஆஃப் கார் ஏ இல்லையா? அதனால நம்ம வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அது ஸ்பீட் ஆஃப் கார் ஏவும், ஒய் கோஆர்டினேட்டுக்கு நேராக இருக்கிறது ஸ்பீட் ஆஃப் கார் பியும் எழுதுவோம். இப்போ நம்ம ரூல்டு சைடு இப்போ நம்ம இங்கே எழுதலாம். ஸ்பீட் ஆஃப் கார் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? கார் ஏக்கு 75 மைல்ஸ், 75 மைல்ஸ் பெர் ஹவர். 1 ஹவருக்கு 75 மைல்ஸ். அப்புறம் ஸ்பீட் ஆஃப் கார் பி இஸ் ஈக்குவல் டு 25 மைல்ஸ் பெர் ஹவர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி எழுதிட்டிங்கன்னா நம்ம வந்து
ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூல்டு சைடு கொஞ்சம் டிரைவ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்புறம் கிராஃப் சைடு நீங்கள் இதை கண்டுபிடிச்சி பாயிண்ட்ஸ் எழுதணும். I hope you understand this sum, students. Please subscribe my channel, students. Thank you, ma'am.